எக் கறி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் வந்து நான் பண்ணேன். இந்த ரெசிபி வந்து ஆப்வியஸாக எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது என்னத்துக்கோ தெரியல, எனக்கு எப்போ எக்கோ கறி பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உரிக்க முடியல. அந்த மாதிரி வந்து பீஸ் ஆகிடுது. அது என்னத்துக்குன்னு தெரியல. எங்கள் அம்மாவை கேட்டால் லெமன் போட சொன்னாங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்து அப்படி ஆகிடுது. ஸோ நான் வந்து குக்கரில் போடுறேன். மேபி அதனால கூட இருக்கலாம். அதுதான் காரணம். பிகாஸ் என்னத்துக்குன்னா குக்கரில் கட்டினா சீக்கிரம் ஆகிடும், கேஸும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ மேபி அதனால தான் இருக்கலாம். இல்லை நான் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் போட்டுருக்கோம். ஆயில் போட்டு இந்த எக் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே போடல, ஜஸ்ட் அப்படியே வந்து வறுத்து போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் நான் இதில் உப்பு எதுவுமே போட்டுக்கல, அப்படியே வந்து ஜஸ்ட் வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ உப்பெல்லாம் போட்டால் ஒரு மாதிரி வந்து கருத்துடும். ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் ஆன பிறகு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆயில் வந்து போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காயட்டும். கடுகு, சீரகம், லைட்டாக வந்து கடலைப்பருப்பு, பூண்டு, ஆனியன், உப்பு, பெருங்காயம், இஞ்சி garlic பேஸ்ட்டு, கவுச்சி நாற்று இல்லாமல் இருக்கிறதுக்கோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் டமாட்டா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகா பொடி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், தனியா, மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். கொஞ்சம் சேர்த்துடும். அப்புறமா லாஸ்ட்டில் போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes இந்த வரைக்கும் இறக்கிடலாம். கொஞ்ச நேரம் வேக எடுத்துருக்கு நம்ம வந்து இறக்கிடலாம்.